எக்ஸாம்பிள் 2.5 ரைட் இசட் இன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இசட்ங்கிறதோட வேல்யூ வந்து என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இசட் பிளஸ் 3 டிவைடட் பை இசட் மைனஸ் 5i ஈக்குவல் டு என்னது 1 பிளஸ் 4i டிவைடட் பை 2. அப்ப இசட் தான் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு பக்கம் இசட் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடணும். அப்ப இது என்ன செஞ்சுக்கணும், சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஜஸ்ட் என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும், 2 இன்டூ இசட் பிளஸ் 3 ஈக்குவல் டு 1 பிளஸ் 4i இன்டூ இசட் மைனஸ் 5i. இது இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். இந்த சைட்ல இருக்க டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போய் ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உள்ளார எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும், 2z பிளஸ் 6 ஆயிடும். இங்க என்ன ஆகும், 1 எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆயிடும், அதுல அப்படியே தான் வரும். 1 இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான் வரும். அதனால அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது 4i இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்க, அப்புறம் என்ன கிடைக்கும், 4iz மைனஸ் 20i ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன், இசட் தான் வேணுங்கிறதுனால இசட் எல்லாம் ஒரு சைட்ல கொண்டு போயிடுறேன். மீதி நம்பர்ஸ் ஐங்கிறது எதா இருந்தாலுமே என்ன செஞ்சுக்கிறேன், அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஓகேவா? அப்ப 2z இந்த பக்கம் இருக்கும், இசட் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? வேற என்ன இசட்ல இருக்கு, இந்த டேர்ம் இருக்கு. அப்ப இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது சைனை மாத்தி எழுதணும், அது மறந்துடக்கூடாது. ஓகேவா? மைனஸ் 5i மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்க எழுதிக்கிறேன். மைனஸ் 5i இந்த மைனஸ் 20i ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 20 நான் சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இங்க இருக்கிற பிளஸ் 6 என்ன ஆயிடும், அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 6 ஆயிடும். ஓகேவா? எத்தனை டேர்ம் இருக்கு, 2 டேர்ம் இருக்கு, இங்க 4 டேர்ம் இருக்கு. மொத்தம் எல்லா டேர்மும் இருக்கான்னு பாத்துங்க, இங்க 3 இங்க 3 6 டேர்ம் இருக்கு. ஓகே, இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். இப்ப z மைனஸ் 4iz ஈக்குவல் டு என்னது, 20 minus 6 14 எழுதிங்க. 14 minus 5i. இப்போ z காமன் எடுத்தா என்ன கிடைக்கும், 1 minus 4i equal to 14 minus 5i கிடைக்கும். ஓகேவா? அப்ப z is equal to என்னது, 14 minus 5i. இது அப்படியே டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்துருங்க. டிவைடட் பை 1 minus 4i. இப்போ நான் என்ன செய்யணும், z வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும் இல்லையா, அப்ப இதை நான் என்ன செய்யணும், கான்ஜுகேட் எடுத்து ஒரு சிங்கிள் டேர்மா நியூமரேட்டர் மட்டும், அதாவது சிங்கிள் டேர்மா எழுதிக்கணும். அதாவது நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர்ல எல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லாம ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்டா எழுதிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும்னா காம்ப்ளெக்ஸால கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 minus 4i காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னது, 1 plus 4i. அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனை அப்படியே மாத்துட்டா அது என்னது, அதனுடைய கான்ஜுகேட். ஓகேவா? நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? இப்ப இந்த பார்ட் 2 நியூமரேட்டர்ல இருக்கிற 2 டேர்ம்ஸ் என்ன செஞ்சுக்கிறேன்னா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். சோ 14 into 1 14 பிளஸ் 14 into 4 என்னது 56i. ஓகேவா? அடுத்தது மைனஸ் 5ஆல என்ன செய்யறேன், இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் 5i மைனஸ் 20i ஸ்கொயர்னு கிடைக்கும். டிவைடட் பை என்னது, 1 plus 4i into 1 minus 4iங்கிறது என்ன ஆயிடும், இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இல்லையா, x ஸ்கொயர் x plus iy into x minus iy என்ன ஆயிடும், x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஆயிடும். அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ஆயிடும். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். 14 அது அப்படியே இருக்கும். அடுத்தது என்னது, 56 minus 5ங்கிறத நான் என்ன எழுதிக்கிறேன், 51iன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த மைனஸ் 20 into i ஸ்கொயர்ங்கிறதோட வேல்யூ என்னது, -1. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 20ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை என்னது, 1 ஸ்கொயர் 1 4 ஸ்கொயர்ங்கிறது 16. ஓகேவா? இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா 34ன்னு வரும். இது பிளஸ் 51iன்னு வரும். டிவைடட் பை என்னது, 17. ஓகேவா? இதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பரை வந்து இண்டிவிஜுவல் டேர்ம் ஒரு டேர்முக்கும் ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதான். 17 பிளஸ் 51 டிவைடட் பை 17i. இன்னும் மோர் சிம்பிளிஃபைடா எழுதணும்னா என்ன செஞ்சுக்கலாம், இதை கட் பண்ணிக்கலாம். 3 times whole. ஸோ ஆன்சர் என்னது, 2 plus 3i. சோ இந்த இசட்டோட வேல்யூவை நம்ம என்ன எழுதியிருக்கோம், கார்ட்டீசியன் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு.